இந்துத்துவத்திற்கு எதிராக எந்த குரலும் எழக்கூடாது. குரல் வலையை நசுக்குகிற வேலையை பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்கிறது. 4 வார்த்தைகள் நாட்டையே உலுக்கியது. சோபியா குரல் எழுப்பினார். கனடாவிலிருந்து தூத்துக்குடிக்கு பயணம் செய்கிற சோபியா, சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமானத்திலே ஏறிய சோபியா தமிழிசையை கண்டவுடனே கொந்தளிக்கிறார். கோபம் தலைக்கேறுகிறது. தான் பிறந்த மண்ணிலே அநியாயமாக 13 உயிர்களை துள்ள துடிக்க கொன்று குவித்த காரியத்தை இன்று வரைக்கும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவரை பார்த்தவுடனே உள்ளத்திலே இருந்து கோபம் வெகுண்டு எழுகிறது. சப்தமிடுகிறார், பாசிச பாஜக ஆட்சி ஒழிக. அதை சொன்னதற்காக கைது. என்ன சொல்லிட்டாரு? பாசிச பாஜக ஆட்சி ஒழிக. நன்கு அதை சிந்தித்து பாருங்கள். அதற்கு யாரேனும் விளக்கம் கொடுத்தார்களா? நாங்கள் பாசிஸ்டுகள் இல்லை என்று சொன்னார்களா? அந்த பேச்சே கிடையாது. ஆளப்புடி உள்ள போடு, குரல் வலையை நசுக்கு, நாளைக்கு இப்படி சத்தமிடக்கூடாது, யாரும் கோஷம் போடக்கூடாது, பாசிச பாஜக ஆட்சி ஒழிக என்று சொன்னதற்காக சோபியாவை நீங்கள் கைது செய்வீர்கள், சிறையில் அடைப்பீர்கள், பாஸ்போர்ட்டை முடக்குவீர்கள் என்று சொன்னால் இதோ நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் சொல்லுகிறோம், பாசிச பாஜக ஆட்சி ஒழிக. கைது பண்ணிக்கங்க. எங்க போய் சொன்னால் கைது செய்வோம் என்கிறீர்களோ அங்கு சொல்ல நாங்கள் தயார். அதுவும் அந்த அம்மா பாருங்க, சகோதரி சத்தம் போட்டு அது டைம் முடிஞ்சு டிராவல் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது வரைக்கும் ஊமை கொட்டானா உட்கார்ந்துட்டு ஒரு பதில் இல்ல, ஒரு ரிப்ளை இல்ல, ஒரு விளக்கம் இல்ல, ஏமா சொல்றேன்னு ஒரு கேள்வி இல்ல. கட்சிக்காரங்களை பார்க்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு ஏர்போர்ட்ல கட்சிக்காரங்களை பார்த்த உடனே பாசிச பாஜக சொல்லிவிட விடக்கூடாது. அதுவெல்லாம் அடியாட்களுடைய பலத்திலே வருகிற சத்தம், இயற்கை சத்தம் இல்லை. சோபியாவின் சப்தம் இயற்கை சப்தம், உள்ளத்திலிருந்து எழுந்த சப்தம், உணர்ச்சிகளின் பிராவகமாக கொட்டி எழுந்த சப்தம். யாரையும் பார்க்கல, அதிகாரத்தை பார்க்கல, காவல்துறையை பார்க்கல, விமானத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல. தன்னுடைய சகோதர சகோதரிகள் 13 பேர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்களே என்ற நினைவு வந்தவுடனே பாசிச பாஜக என்று சப்தமிட்டார். ஆனா இந்த அம்மா அவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு கட்சிக்காரெல்லாம் பக்கத்துல வந்த உடனே அந்த பிள்ளைய பாரு, என்ன ஆச்சு பாரு, கேளு வை. ஜனநாயகத்திற்கு எதிராக பன்முகத்தன்மையை அழித்து ஒற்றைத்தன்மையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பாஜக திட்டங்களை தீட்டுகிறது. ஜனநாயக சக்திகளுடைய குரல் வலையை நெரிக்கிறது. அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுடைய குரலை நசுக்க திட்டமிடுகிறது. அதன் வெளிப்பாடுதான் மன்சூர் அலிகான் கைது, அதன் வெளிப்பாடுதான் திருமுருகன் காந்தி கைது, அதன் வெளிப்பாடுதான் வளர்மதி கைது. அவர்கள் என்ன செய்தார்கள்? போராட்டத்திலே ஒரு காவல்துறை மிருகம் ஒன்று பெண்ணின் மார்பிலை கை வைத்து தள்ளுகிறான். அதை கேட்டது தவறா? அதற்காக கோபப்பட்டது தவறா? அதை கண்டித்தது தவறா? அதற்காக அந்த பெண் கைது. 8 வழி சாலை போட்டா 8 பேரை வெட்டுவேன்னு மன்சூர் அலிகான் அந்த அவர் ஸ்டைல்ல தலையை ஆட்டிக்கிட்டு போட்டு 8 வழி சாலை வந்தா 8 பேரை போட்டு தருவேன். எப்பா எவ்வளவு பயங்கரமா சொல்லிவிட்டார். சொல்லுகிற ஆள், சொல்லுகிற இடம், சொல்லுகிற தோரணை, அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். நீ சொல்லிவிட்ட, எங்களுக்கு எதிராக சொல்லிவிட்ட, நாங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தோம், அதை நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, போ உள்ள. திருமுருகன் காந்தி கைது. என்னப்பா பண்ணாரு? ஜெனீவாவில் போய் பேசிட்டு வந்துட்டாரு, ஐநா மன்றத்தில் பேசிட்டு வந்துட்டாரு, இந்தியாவை போய் அசிங்கப்படுத்திட்டாரு. இங்க என்ன இருக்கோ அதுதானே. அழகு இருந்தால் அழகு வரும், அசிங்கம் இருந்தால் வரும். ஐநா மன்றத்தில் போய் பேசினார், மனித உரிமைக்காக குரல் கொடுத்தார். திருமுருகன் காந்தியுடைய குரலை பார்த்து பாஜக நடுங்குகிறது. அவர் எடுத்து வைக்கிற ஆதாரம், அவர் முன்வைக்கிற புள்ளி விவரம். பாஜக யாருக்காக செயல்படுகிறது? யாரை திருப்திப்படுத்த? ரேஷன் கடைகளில் மானியத்தை தடை செய்யக்கூடிய திட்டங்கள் திரைமறைவிலே எப்படி நடக்கிறது? ஜிஎஸ்டி யாருக்காக கொண்டு வரப்பட்டது? கேஷ்லெஸ் எக்கானமி என்ற பெயரால்
கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் யாரை திருப்திப்படுத்த என்றெல்லாம் பிஜேபி கொண்டு வருகிற திட்டங்களை தோல் உரிக்கிறார், ஆதாரங்களோடு முன்வைக்கிறார். மக்கள் அவருடைய பேச்சிலே ஈர்க்கப்படுகிறார்கள். இவனை விடக்கூடாது, விட்டு வச்சா நமக்கு ஆபத்து. நமக்கு எதிராக மக்களை திரட்டிடுறான், உடனே கைது பண்ணு. ஜெனீவாவிலே இருந்து ஐநா மன்றத்திலே பேசிவிட்டு கர்நாடகத்திலே வந்து இறங்குகிறார். வந்து இறங்கின உடனே கைது. நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க. நீதிபதி திட்டுறாரு கர்நாடகத்தில். எந்த முகாந்திரமும் இல்லையே, இதுக்காக கைது பண்ண முடியாத. எதுக்குடா கைது? கைதுக்கான காரணம் என்ன? அங்க போய் அவர் என்ன பேசிட்டு வந்தார்? மாட்டிறைச்சி விவகாரத்தை பேசினாரு, மனித உரிமைகளை பற்றி பேசினாரு, தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டை பற்றி பேசினார், 8 வழி சாலையிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பேசினார். பேசத்தான் செய்வான், அறிவுள்ளவன் பேசுவான், பேச வேண்டிய இடத்துல பேசுவான். எங்கே பேசினால் நியாயம் கிடைக்கும் என்று நினைக்கிறானோ அங்கு சென்று பேசுகிறான். இது வன்முறையா? இது தீவிரவாதமா? சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்ற பெயரால் ஒரு ஆள் தூக்கி சட்டத்தை தடாவை போல பொடாவை போல ஒரு கொடுமையான சட்டத்திலே கைது செய்து சிறையில் அடைத்து அவருடைய மருத்துவ சிகிச்சைகளை மறுத்து நாளுக்கு நாள் அவருடைய உடல் நலம் குன்றி உள்ளுக்குள்ளேயே அவரை காலி செய்கிற வேலையை நோக்கி அரசு பயணிக்கிறது. துப்பாக்கி சூடை பத்தி பேசுறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடிய இது கூட்டத்தை கலைப்பதற்காக நடந்ததல்ல, வேண்டுமென்றே கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யப்பட்டது. கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்றால் காலுக்கு கீழே சுடுவார்கள், ஆனால் தொண்டைக்கு மேலே சுடப்படுகிறது, தலையின் மீது சுடப்படுகிறது, மார்பின் மீது சுடப்படுகிறது என்றால் இது கூட்டத்தை கலைக்கிறதுக்கா இல்லை கூடியிருக்கிற மக்களை காலி செய்து அச்சுறுத்துவதற்கா? ஐநாவிலே கேள்வி எழுப்பினார். ஐநாவும் அந்த நியாயத்தை உணர்ந்தது, அவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தது, இந்தியாவை கண்டிப்பதாக பரிசீலிப்பதாக சொன்னது. கடந்த வருடம் இதே திருமுருகன் காந்தியின் மீது குண்டர் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்ட பொழுது ஐநா மன்றம் கண்டித்தது. இந்தியாவை என்னடா ஆட்சி நடத்துறீங்களா? என்னடா இது காட்டு தருபாரா? காட்டு மிராண்டி காலத்தில் வாழ்றீங்களா என்று கேட்காத குறையாக ஐநா மன்றம் இந்தியாவை கண்டித்தது. ஆனால் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு கூட வாய்ப்பில்லாத வகையில் உடல் நலம் குன்றிக் கொண்டிருக்கிறார். அப்படியே அவர் போகட்டும் என்று அரசு செயல்படுகிறது. மத்திய அரசின் பின்புலத்திலே தலையாட்டுகிற தமிழக அதிமுக பொம்மைகள் கேவலமாக இருக்கிறது. எல்லாம் இது மட்டும் இல்ல, நந்தி விவகாரம் ஆளும் திமுக அரசு நினைச்சா இந்த ஆட்சிக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோமா, இப்படி இருக்கணுமா என்பதை நினைத்தாலே கேவலம்.